வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிடுகிறார் என்பது உறுதியாகியுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரதிராஜா இணைக்கிறார். வணக்கம் பாரதிராஜா. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் என்பது எப்பொழுது அறிவிக்கப்பட இருக்கிறது? மேலும் இது பற்றின முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக நிர்மலா சீதாராமனின் அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் தற்போது வரை ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். அதாவது மாநிலங்களவை உறுப்பினராகத்தான் இருந்திருக்கிறார். முதல் முறையாக தெலுங்கானாவிலிருந்தும் அதன் பிறகு கர்நாடகாவிலிருந்தும் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத்தான் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டாக முன்வைத்தன. தேர்தல் அரசியலையே சந்திக்காமல் மாநிலங்களவை உறுப்பினராக சேர்ந்து மத்திய அமைச்சராகி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த நிலையில் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டியிடுவார் என்பது உறுதியாகி இருப்பதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர் தெரிவித்திருக்கிறார். தார்வாட் மாவட்டத்தில், கர்நாடகாவின் தார்வாட் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதை உறுதி செய்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் மட்டுமல்ல, ஜெய்சங்கர் அவர்களும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயம் போட்டியிடுவார் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் எந்த தொகுதி என்பதை தற்போது வரை மேலிடம் முடிவு செய்யவில்லை. அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது வரும் காலத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு முடிவெடுக்கப்படும். கட்சி மேலிடம் அதை தீர்மானிக்கும் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் தற்போது வரை ராஜ்யசபா உறுப்பினராக மட்டுமே இருந்து வந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் வாக்குகளை சேகரிப்பதற்காக களம் இறங்குகிறார். அந்த தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார் என்பது குறிப்பிட்டது. தேர்தல் அரசியலை சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வந்த எதிர்க்கட்சிகளுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் பாஜக வைத்திருக்கிறது. அதை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உறுதிப்படுத்தியிருக்கிறார். செய்தியாளர்களிடம் இந்த தகவலை தெரிவித்த அவர் கர்நாடகாவிலிருந்து போட்டியிட வாய்ப்பிருப்பதாக மேலோட்டமாக கூறியிருந்தாலும் கட்சி மேலிடம் இறுதியாக முடிவெடுக்கும். அவர் கர்நாடகாவில் இருந்து போட்டியிடுவாரா அல்லது வேறு மாநிலத்திலிருந்து போட்டியிடுவாரா என்பதை கட்சி மேலிடம் முடிவெடுக்கும் என தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.